நீங்க எந்த தெய்வத்தை வணங்குகிறீர்கள்? அவங்க கதை உங்களுக்கு தெரியுமா? யாரோ சொன்னாங்க. நீங்க கேட்டீங்க. அவ்வளவுதான். ஆனால் அந்த கதைக்கு பின்னால் இன்னொரு கதை இருக்கிறது. அந்த கதைக்கும் பின்னால் ஒரு ரகசியம் இருக்கிறது. இன்றைக்கு நாம் பேசப் போவது மீனாட்சி அம்மன் பற்றி. ஆனால் வழக்கமான கதை சொல்ல மாட்டோம். அவள் யார்? எங்கிருந்து வந்தாள்? ஏன் இன்றும் மக்கள் அவளை தேடி வருகிறார்கள்? இந்த கேள்விகளுக்கு பதில் தேடுவோம். மீனாட்சி ஒரு மன்னர் குமாரியா? இல்லை ஒரு தெய்வமா? தமிழகத்தில் ஒரு நகரம் இருக்கிறது. அந்த நகரின் பெயர் மதுரை. 2500 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த நகரம் உயிரோடு இருக்கிறது. பல அரசர்கள் வந்தனர். பல படையெடுப்புகள் நடந்தன. ஆனால் மதுரை மாறவில்லை. ஏன்? ஏனென்றால் மதுரை ஒரு நகரம் மட்டுமல்ல, அது ஒரு தெய்வத்தின் வீடு. அந்த தெய்வம் மீனாட்சி. மதுரை மக்கள் இந்த நகரை தென்மதுரை என்று அழைக்கிறார்கள். தமிழ் மொழிக்கே தாயகம் என்று சொல்லுகிறார்கள். சங்க இலக்கியங்கள் இந்த நகரை மையமாக வைத்து எழுதப்பட்டன. இப்படிப்பட்ட ஒரு நகரின் ஆத்மா யார்? யாரை நம்பி இந்த நகரம் இன்றும் துடிக்கிறது? காலம் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிய வம்சத்தில் ஒரு மன்னன் ஆட்சி செய்தான். பெயர் மலையத்துவஜன். வலிமையான மன்னன், நீதியான ஆட்சியாளன். ஆனால் ஒரே ஒரு கவலை, வாரிசு இல்லை. அரசன் ஒரு முடிவெடுத்தான். புத்திர காமேஷ்டி யாகம் நடத்துவேன் என்று கங்கணம் கட்டினான். யாக குண்டத்திலிருந்து ஒரு குழந்தை எழுந்தது. ஆனால் அந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல. 3 வயது உடல், மீன் போன்ற கண்கள் 2, நெற்றியில் இன்னொரு கண், 3வது கண், கையில் ஆயுதம், உடலில் கவசம். மன்னன் திடுக்கிட்டான். அரசவை அதிர்ந்தது. இது என் குழந்தையா? அல்லது அந்த கணம் வானத்திலிருந்து ஒரு குரல் வந்தது. பயப்படாதே, இந்த குழந்தையை மகளாக வளர். அவள் தன் கணவனை சந்திக்கும் தருணத்தில் 3வது கண் தானாக மறைந்துவிடும். அந்த குழந்தைக்கு பெயர் வைத்தான் மீனாட்சி. மீன் போன்ற கண்களை உடையவள். அன்றிலிருந்து மதுரையின் கதை மாறியது. மீனாட்சி சாதாரண இளவரசியாக வளரவில்லை. அவளுக்கு போர்க்களை கற்றுக் கொடுக்கப்பட்டது. வாள் வித்தை, வில் வித்தை, யானை ஏற்றம், குதிரை சவாரி, எல்லாவற்றிலும் அவள் முன்னணியில் இருந்தாள். அரசவையில் பெரியவர்கள் கேட்டார்கள், ஒரு பெண் ஏன் இப்படி போர் கற்கிறாள்? மலையத்துவஜன் சொன்னான், இவள் என் மகள் மட்டுமல்ல, இவள் மதுரையின் ஆட்சியாளர். அவள் வென்ற யுத்தங்கள், வடக்கில் உள்ள நாடுகளை வென்றாள். இமயமலை வரை சென்றாள். யாரும் அவளை எதிர்க்கவில்லை. குபேரன் வந்தான், தோற்றான். இந்திரன் வந்தான், தோற்றான். எல்லோரும் அவளுக்கு வழிவிட்டார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் மிச்சமிருந்தார். கைலை மலையில் இருந்த அவர். மீனாட்சி கைலாயம் நோக்கி சென்றாள். சிவனை சந்திப்பதற்காக, வெல்வதற்காக படை நிலை கொண்டது. மீனாட்சி முன்னே நடந்தாள். அந்த கணம் மீனாட்சியின் கை நடுங்கியது. ஆயுதம் கீழே விழுந்தது. கண்கள் கீழே சாய்ந்தன. அவளுக்கே புரியவில்லை. இது என்ன? இதுவரை யாரையும் கண்டு பயப்படாதவள். இதுவரை யார் முன்னும் தலை குனியாதவள். ஆனால் இப்போது அவள் உள்ளே ஏதோ ஒன்று உருகியது. அந்த நொடியில் 3வது கண் மறைந்தது. வானத்தில் தேவர்கள் கூடினார்கள். மலர்கள் பொழிந்தன. சிவன் புன்னகைத்தார். அந்த புன்னகையில் சொல்லப்படாத ஒரு வார்த்தை இருந்தது. நீ என்னை கண்டுபிடித்தாய். இல்லை, நீ உன்னையே கண்டுபிடித்தாய். மீனாட்சி போர்வீரை மட்டுமல்ல என்று அந்த கணம் உணர்ந்தாள். அவள் பார்வதியின் அவதாரம். அவள் சக்தியின் வடிவம். அவள் சிவனின் அர்த்தாங்கினி. மதுரையில் ஒரு திருமணம் நடக்கப் போகிறது என்று அறிவிப்பு வந்தது. சாதாரண திருமணம் அல்ல. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம். இந்திரன் வந்தான், பிரம்மா வந்தான், நவக்கிரகங்கள் வந்தன, அஷ்டவசுகள் வந்தனர். 33 தேவர்களும் மதுரை நோக்கி நடந்தனர். ஆனால் ஒருவர் மட்டுமில்லை. மீனாட்சியின் சகோதரன் விஷ்ணு. அவர் வழியில் தாமதமானார். திருமணம் முடிந்துவிட்டது. அன்று மீனாட்சி அழுதாளா? வரலாறு சொல்லவில்லை. ஆனால் கோவில் இன்னும் நினைவு கூர்கிறது. இன்றும் மதுரை கோவிலில் திருமண சடங்கில் விஷ்ணு இல்லாமலேயே நடக்கும். அண்ணன் வரவில்லை என்ற அந்த வலி ஒவ்வொரு சித்திரை திருவிழாவிலும் உணரப்படுகிறது. இதுவே சித்திரை திருவிழாவின் உண்மையான உணர்வு. மதுரை மீனாட்சி கோவிலில் ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. இந்தியாவில் பெரும்பாலான சிவன் கோவில்களில் சிவன் முதன்மையாக இருப்பார். அம்மன் உடன் இருப்பாள். ஆனால் மதுரையில் மீனாட்சி அம்மன் முதன்மையான தெய்வம். சுந்தரேஸ்வரர் சிவன் 2ஆம் இடம். இது தவறு அல்ல, இது வழக்கம் அல்ல. இது ஒரு தெளிவான செய்தி. அந்த செய்தி என்ன? தென்னிந்திய சமூகத்தில சக்தி முதன்மையானது. பெண்மை ஆண்மைக்கு நிகரானது. சில நேரங்களில் முன்னானது. இந்த கோவில் அதை மிக தெளிவாக சொல்கிறது. இன்றும் கோவிலில் முதலில் அம்மனுக்கு தரிசனம். அம்மன் அனுமதித்த பிறகே சுந்தரேஸ்வரர் தரிசனம். இது ஒரு கோவில் மட்டுமல்ல, இது ஒரு நாகரிகம்.
இப்போது ஒரு முக்கியமான கேள்வி. மீனாட்சி வெறும் புராண கதாபாத்திரமா? இல்லை, வரலாற்றில் உண்மையிலேயே வாழ்ந்த யாரோ ஒருவரா? சில வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், பாண்டிய வம்சத்தில் ஒரு வலிமையான பெண் ஆட்சியாளர் இருந்திருக்கலாம். அவளது வீரம், நீதி, அறிவு காலப்போக்கில் தெய்வ அந்தஸ்தை பெற்றிருக்கலாம். இதற்கு ஆதாரம் இருக்கிறதா? முழுமையான ஆதாரம் இல்லை. இதை மறுக்க முடியுமா? அதுவும் முடியாது. ஒவ்வொரு பெரிய தெய்வத்தின் பின்னாலும் ஒரு மனிதரின் நிழல் இருக்கிறது. அந்த மனிதரின் வாழ்க்கை மக்களை தொட்டது. அவர்கள் நம்பிக்கையில் நிறைந்தது. காலப்போக்கில் தெய்வமானது. மீனாட்சியும் அப்படி இருக்கலாம். தெய்வமும் மனிதனும் சந்திக்கும் இடம், அதன் பெயர் நம்பிக்கை. ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணிக்கு கோவில் திறக்கிறது. ஆயிரக்கணக்கானோர் காத்திருக்கிறார்கள். சிலர் நேர்த்திக்கடன் கொண்டு வருகிறார்கள். சிலர் கண்ணீருடன் வருகிறார்கள். சிலர் வார்த்தை கூட இல்லாமல் வருகிறார்கள். நின்று பார்க்கிறார்கள். திரும்பிச் செல்கிறார்கள். யார் வருகிறார்கள்? தேர்வில் தோற்றவன் வருகிறான். வேலை இழந்தவன் வருகிறான். குழந்தை வேண்டுபவர்கள் வருகிறார்கள். நோய் தீர வேண்டும் என்று வருகிறார்கள். வெற்றிக்கு நன்றி சொல்ல வருகிறார்கள். எல்லோரும் ஒரே இடத்திற்கு வருகிறார்கள். ஒரே தெய்வத்திடம் நிற்கிறார்கள். அந்த நிமிடம் அம்மன் அவர்களுக்கு என்ன சொல்கிறாள்? யாருக்கும் தெரியாது. ஆனால் அனைவரும் திரும்பிச் செல்கிறார்கள், ஒரு அமைதியுடன். வந்தபோது இருந்த பாரம் போகும்போது குறைகிறது. அந்த அமைதியே அவளின் பதில். 2000 ஆண்டுகளாக இந்த கோவில் இருக்கிறது. படையெடுப்புகள் வந்தன. கோவில் உடைந்தது. மீண்டும் எழுந்தது. ஆட்சியாளர்கள் மாறினார்கள். மதுரை மாறவில்லை. அம்மன் மாறவில்லை. தாக்கியவர்கள் மறைந்தனர். அவள் நிலைத்தாள். மீனாட்சி ஒரு மன்னர் குமாரியா? ஆம். அவள் மலையத்துவஜனின் மகள். மீனாட்சி ஒரு போர் வீரையா? ஆம். அவள் இமயம் வரை வென்றவள். மீனாட்சி ஒரு தெய்வமா? ஆம். அவள் பார்வதியின் அவதாரம். மீனாட்சி ஒரு வரலாற்று நாயகியா? ஆம். 2000 ஆண்டுகளாக மக்கள் அவளை நம்புகிறார்கள். இதில் எது உண்மை? எல்லாமே உண்மை. ஒரு தெய்வம் என்பது மனிதர்களின் கனவுகளால் கட்டப்பட்டது. மனிதர்களின் வலியால் வடிவமைக்கப்பட்டது. மனிதர்களின் நம்பிக்கையால் நிலைத்திருக்கிறது. மீனாட்சி அந்த நம்பிக்கையின் வடிவம். நீங்கள் மதுரைக்கு வரும்போது ஒரு கோவிலை பார்க்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள். உண்மையில் 2000 ஆண்டுகளை தொடுகிறீர்கள். கோடானு கோடி மனிதர்களின் நம்பிக்கையை உணர்கிறீர்கள். அந்த நம்பிக்கை, அதுவே மீனாட்சி. கடவுள் கதைகளில் இந்த கதை முடிகிறது. ஆனால் அடுத்த கதை காத்திருக்கிறது. ஆனால் ஒரு கேள்வி இன்னும் மிஞ்சிக்கிட்டே இருக்குது. நாம் ஒரு கோவிலுக்கு போகிறோம். கைகளை கூப்பி நிற்கிறோம். கண்களை மூடுகிறோம். அந்த ஒரு நிமிடத்தில் என்ன நடக்கிறது? அவன் அழுகிறான். அவன் கேட்கிறான். அவன் நம்புகிறான். அந்த நம்பிக்கையே அந்த கல்லை தெய்வமாக மாற்றுகிறது. இந்த எல்லா உணர்வுகளும், இந்த எல்லா வேண்டுதல்களும் ஒரு இடத்தில் சேரும்போது அது ஒரு கோவிலாகிறது. மீனாட்சி அவள் ஒரு தெய்வமா? அல்லது நம்முடைய நம்பிக்கையின் உருவமா? நீங்கள் அங்கே போகும்போது அவளை பார்க்க வேண்டாம். உங்களை நீங்களே பார்க்க முயற்சி செய்யுங்கள். கடவுள் கதைகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கதைகள் காத்திருக்கின்றன. ஒரு நாள் நீங்கள் அந்த கோவிலுக்கு போனால் ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க. கேட்காதீங்க. அவள் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாள் என்று மட்டும் கேளுங்கள். நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் பத்தி என்ன தெரிஞ்சிருக்கீங்க? இந்த கோவிலோட ரகசியங்கள், கதைகள், உங்க பர்சனல் அனுபவங்கள் இருந்தா காமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு என்ன ஃபீல் கொடுத்தது? நம்பிக்கை அதிகமா ஆனதா இல்லையா? உங்க ஒப்பீனியன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னும் இப்படிப்பட்ட கடவுள் கதைகள் வேண்டும்னா அதை கூட சொல்ல மறக்காதீங்க.